இறப்பு, பிறப்பு இதெல்லாம் வந்து இயற்கை. இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆனா தொடர்ந்து இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, நெறைய டேலண்டடான பீப்பிள்லாம் வந்து இந்த மாரி டக்கு டக்குன்னு இறந்துடுறாங்களே! இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சாபக்கேடா? நீங்க அப்படின்னா வேற எந்த இண்டஸ்ட்ரீஸும் எவனும் சாகவே இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சாகுறாங்க. ஆ அதனால வந்து இது இறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தானே தவிர, இதுல குறை சொல்றதுக்கு இல்ல. ஆனா இதே இண்டஸ்ட்ரீஸ்லாம் நடக்குது, இது சமீபத்தில நடக்குதுன்றதுக்குலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒருத்தர்ட்ட போய் புத்தர் கதை தெரியுங்களா உங்களுக்கு? புத்தர்ட்ட போய் ஒரு ஒரு சின்ன குழந்தை இறந்துருது. ஆ. ஒரு சின்ன குழந்தை இறந்தோனே, அந்த தாய் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் புத்தருடைய கால்ல போட்டுர்றாங்க. போட்டுட்டு, என்னுடைய இந்த சின்ன குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு? இது ஏன் செத்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆ அது அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியல. ஆனா விளக்கம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்ப இந்த இந்த குழந்தைய வந்து எனக்கு உயிர்ப்பிச்சு குடுங்க. உங்கனால முடியுன்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி, இதுவரைக்கும் மரணமே இல்லாத வீட்ல போய் கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வா. மரணமே இல்லாத வீட்ல. ஆமா. கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வான்றப்ப, இந்த அம்மா ஊரெல்லாம் போய் தலைவிரி கோலமா கத்துது, கதறுது, ஒவ்வொரு வீடா தட்டுது, எழுப்புது. சித்தப்பன் செத்து போயிட்டான், மாமன் செத்து போயிட்டான், தாத்தா போன வாரம் தான் செத்தாரு, எங்க அப்பா செத்து போயிட்டான்னு ஒவ்வொரு வீட்லயும் சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா வந்து சொல்றாங்க, எவனுமே எந்த வீட்லயும் மரணம் இல்லாத வீடே கிடையாது. கிடையாது. அப்படின்னா அப்போ எல்லா வீட்டுக்கும் மரணம்ங்கிறது எதார்த்தம். மரணம்ங்கிறது சகஜம். எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய உண்மை அதான். அப்போ மரணம்ங்கிறது வந்து எல்லா வீட்லயும் வரத்தான் செய்யுன்றத புரிஞ்சுக்கன்ற மாரி, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இல்ல. ஊர்ல எல்லா வீட்லயும், எல்லா இடங்கள்லயும், எல்லா துறைகள்லயும் மரணங்கள் வரத்தான் செய்யுது.